அன்பு தோழமைகளுக்கு வணக்கம். காலத்தின் அருமை தெரிய நாம் என்ன செய்ய வேண்டும்? காலத்தின் அருமை என்ன? ஒரு வருடத்தின் அருமை தெரிய வேண்டுமா? பள்ளிக்கூடத்தில் ஃபெயிலாகிவிட்ட மாணவனிடம் போய் கேளுங்கள். ஒரு மாதத்தின் அருமை தெரிய வேண்டுமா? குறை பிரசவத்தில் குழந்தை பிறந்ததும் இறந்த சோகத்திலுள்ள ஒரு தாயை பாருங்கள். ஒரு வாரத்தின் அருமை தெரிய ஒரு வாரப்பத்திரிகையின் ஆசிரியரை கேளுங்கள். ஒரு மணி நேரத்தின் அருமை தெரிய காதலிக்காக காத்திருக்கும் ஒரு காதலனின் முகத்தை பாருங்கள். ஒரு நிமிடத்தின் அருமை தெரிய ரயிலையோ அல்லது விமானத்தையோ கோட்டை விட்ட பயணியின் முகத்தை பாருங்கள் தெரியும். ஒரு வினாடியின் அருமை தெரிய சாலை விபத்திலிருந்து மயிர் இழையில் உயிர் தப்பிய மனிதனை பாருங்கள். ஒரு மில்லி செகண்டின் அருமை தெரிய வெள்ளிப்பதக்கம் வாங்கிய ஒரு ஓட்டப்பந்த வீரரின் ஏமாற்றமும் சோகமும் வழியும் முகத்தை பாருங்கள். ஆனால் நாம் வாழும் வாழப்போகும் முழு காலத்தின் அருமை தெரிய வேறெங்கும் செல்ல வேண்டாம், பார்க்க வேண்டாம், யாரிடமும் கேட்கவும் வேண்டாம். ஏகாந்தத்தில் தியானத்தில் அமர்ந்து நம்மை நாமே கேட்டுக்கொண்டால் போதும். ஆன்ம விசாரத்தில் விடை தானே வரும். யோக நித்திரையிலிருந்து பரமனை எழுப்பி சிருஷ்டியை மீண்டும் தொடங்க வைப்பது காலசக்தி தானே. அவனது ஆணை அது. அதே போல அனைத்தும் அழிக்கப்படும் காலசக்தியும் நானே என்று முழங்கினார் கீதாச்சாரியன். கலனம் என்ற சமஸ்கிருத பதத்துக்கு ஈர்த்தல், அதாவது இழுத்தல் என்று பெயர். கலை, கலையதி, காலம் போன்ற சொற்கள் அவ்விதமே தோன்றின. நமக்கு காலாகாலத்தில் தான் பழுக்கும் ஆன்மீக ஈர்ப்பு வரும். எல்லா ஈர்ப்பிலும் மிக சக்தி வாய்ந்தது பரமனின் திருக்கல்யாண குணங்கள். எனவே விஷ்ணு சகஸ்ரநாமம் 418 கால என்று அழைக்கப்பட்டது. காலத்தின் பெருமையை சுவாமி சின்மயானந்தா அவர்களின் வார்த்தைகளில் அனுபவிப்போம். சுவாமி சின்மயானந்தா's words: when an egg is broken from outside, the life ends. If it is broken from within, life begins. But it is conditioned by a specific period of time and environment. In the same way, the break should come at the right time and from within oneself to awaken to a new life. இணைந்திருங்கள், அனுபவிப்போம்.